ரிடம்ஷன்ல கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களா? அப்போ இது பார்க்கணும். வெஜிடா எப்படி பயங்கரமான வீரனா இருந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோவா மாறினார்னு பாத்தீங்க. அட, அது ஒரு அதிசய கதைங்க. வெஜிடா ஆரம்பத்துல சையான் இனத்துல கொடூரமான இளவரசனா தான் இருந்தார். துமியை கைப்பற்றணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா கோகுவோ இன்னொரு ஜெட் பெட்டர்ஸும் சூட எத்தனையோ சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஒரு அதிசயம் நடந்துச்சு. அவர் மாறிட்டார். கல் நெஞ்சம் கொண்ட வீரனா இருந்து பாசமான அப்பாவாவும் நண்பராவும் மாறிட்டார். அவர் மஜின் பூவுக்கா தன்னையே தியாகம் பண்ணிக்கிட்டது ஞாபகம் இருக்கா? அட, அந்த காட்சியை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. வெஜிடாவோட கர்வமும் தன்னம்பிக்கையும் அவர் ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போச்சு. கடைசியில் அவர் மறுபிறவி எடுத்த மாதிரி பலமும் நல்ல குணம் உள்ள ஒருத்தரா மாறிட்டார். சையான் சாகாவா? அட, அது வறட்சியும் வீரமும் நிறைஞ்ச சாகாங்க. அவர் பிரீசாவோட சண்டை போட்டாலும் சரி, விஸ் சூட பயிற்சி எடுத்தாலும் சரி, வெஜிடாவோட பயணம் நமக்கு ஒருத்தர் எப்படி மாற முடியும்னு காட்டுது. அதுல இருக்க தாக்கு பிடிக்கும் திறனும் நமக்கு தெரியும். அடுத்த தடவை டிராகன் பால் இசட் பார்க்கும்போது வெஜிடாவோட கதைய மறந்துடாதீங்க. அது வெறும் சண்டை பத்தின் கதை இல்ல, ஒரு பயங்கரமான வீரன் எப்படி ஹீரோவா மாறினார்னு சொல்ல அருமையான கதை.